இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பத்திரிகையாளர்களின் துயரம். 10 ஆண்டு அனுபவத்திற்கு 2000 ரிங்கிட்டுக்கும் குறைவான ஊதியமா? பிரதமர் அன்வாரின் புதிய உத்தரவு. மலேசிய ஊடகத்துறையில் 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர்கள் கூட மாதந்தோறும் 2000த்திற்கும் குறைவாக சம்பளம் பெறுவது ஏற்கவே முடியாத அதிர்ச்சி என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேதனை தெரிவித்தார். இதனையடுத்து ஊடக ஊழியர்களின் நலனை பாதுகாக்க உள்ளூர் ஊடக நிறுவனங்கள் தங்களுக்கென தனிப்பட்ட குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அவர் அதிரடியாக உத்தரவிட்டார். இந்த அநீதிக்கு தீர்வு காண அவர் தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சீலுடன் உடனடியாக ஆலோசித்து அனைத்து ஊடக நிறுவனங்களுடனும் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு ஆணையிட்டுள்ளார். முன்னதாக அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 3100 ரிங்கிட்டாக நிர்ணயித்ததை குறிப்பிட்ட பிரதமர் ஊடகத்துறையின் சம்பள உயர்வுக்கு உதவும் வகையில் சலுகைகள் வழங்குவது பற்றியும் தீவிரமாக கருத்தில் கொள்வதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஊதிய பிரச்சினை சபா மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் மலேசியாவின் அனைத்து ஊடக ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். மலேசியாவின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை குறித்து அதிர்ச்சி தகவலை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக கொள்கலன்கள் மூலமாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் இந்த கும்பல் குறித்து தெரிந்தும் தாம் பிரதமரான பின் ஓராண்டாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் ஆவேசத்துடன் தெரிவித்தார். கில்லான் துறைமுகத்தில் இருந்து சென்ற போதைப்பொருள் கொள்கலன்கள் ஆஸ்திரேலியாவில் பிடிபட்ட போது எனக்கு கோபம் வெடித்தது என்று பொறுப்புள்ள நிறுவனங்களின் மெத்தனத்தை குறித்து பிரதமர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த கும்பலில் பெரும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் கொலைகள் கூட நடந்திருப்பதாகவும் அவர் திடுக்கிடும் உண்மையை அம்பலப்படுத்தினார். எனினும் தற்போது பிரதமர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டதன் விளைவாக பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அன்வார் உறுதியளித்துள்ளார். ASGG குளூத்தா ஜென் குளோ கம்மிஸ் என்ற உணவுப் பொருளுக்கு அதன் விற்பனையையும் விளம்பரத்தையும் உடனடியாக தடை செய்வதாக இன்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பொருளில் குளூத்தா தாயோன் என்ற பொருள் கலக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இஃது உணவுப் பொருட்கள் விதிமுறைகள் 1985 கீழ் அனுமதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. எனவே இந்த பொருளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் உடனடியாக நிறுத்திவிட்டு சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை பெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இந்த தடையை மீறி பொருளை விற்பனை செய்யும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு 100,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. ஸ்லாங்கூர் கொலலங்காட் காம்போங் தும்போ டாராட் கிராமவாசிகள் கடந்த 4 மாதங்களாக விவரிக்க முடியாத ஈக்கள் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தனர். இது சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வந்த ஒரு கோழிப்பண்ணையின் சுகாதாரமற்ற சூழலால் ஏற்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். உணவுகளிலும் வீட்டிற்குள்ளும் ஈக்கள் மொய்த்ததால் சுமார் 160 வீடுகளின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கிராமத்தில் சுகாதார அபாயமும் எழுந்தது. கிராம மக்களின் தொடர் புகார்களை அடுத்து உரிய உரிமம் இன்றி மோசமான முறையில் இயங்கிய பண்ணையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஸ்லாங்கூர் கால்நடை சேவைத்துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் டாக்டர் சுசானா கலில் தெரிவித்தார். உடனடியாக அந்த சட்டத்திற்கு புறம்பான பண்ணையில் இருந்த சுமார் 10,000 கோழிகளை கால்நடை சேவைத்துறை பறிமுதல் செய்ததுடன் முன்னதாக விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்த தவறிய உரிமையாளர் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டது. மேலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்குடன் ஊராட்சி மன்றம் காவற்படையுடன் இணைந்து அந்த சட்டத்திற்கு புறம்பான கோழிக்குண்டுகளை இடித்து தள்ளியதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர். தேசிய மோசடி பதிலளிப்பு மையத்தின் 997 அவசர உதவி எண்ணில் நாளை திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் காலை 11 மணி வரை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவை துண்டிப்பு ஏற்பட உள்ளதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறை அறிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் இணைய வழி நிதி மோசடி புகார்களை அளிக்க விரும்புவோர் நேரடியாக தங்களின் வங்கிகள் அல்லது தொடர்புடைய நிதி நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் சம்பவம் குறித்து புகார் அளிக்கலாம்.
அவசரகால தொடர்பு எண்கள் அல்லது நிதி நிறுவனங்களின் புகார் பட்டியலை பேங்க் நகாரா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அணுகலாம் என்றும் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. பினாங்கு பிரமத்தாங் பாவோ பகுதியின் சாலை போக்குவரத்து சந்திப்பில் சட்டத்திற்கு புறம்பான மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு வந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகளை சவால் விடுக்கும் விதமாக எந்த மன வருத்தமும் இன்றி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 15 வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் உட்பட முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஆபத்தான நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது போன்ற குற்றச் செயல்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு வருவது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். புக்கிட் அமானும் பினாங்கு போக்குவரத்து பிரிவினர் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் ஒரே இரவில் 350க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் அவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 250க்கும் குறையாமல் சம்மன்கள் விநியோகிக்கப்பட்டதாக புக்கிட் அமான் போக்குவரத்து கட்டுப்பாடு செயலாக்கம் சம்மன் நிர்வாக பிரிவின் உதவி இயக்குநர் டெபுட்டி கமிஷனர் மொஹமட் ரோசி ஜிடின் தெரிவித்தார். உங்கள் உயிரை நீங்களே போக்கிக் கொள்ளும் முன் இந்த சட்டவிரோத செயலை உடனடியாக நிறுத்துங்கள் என்று கடுமையாக எச்சரித்த அதிகாரிகள் சாலை பாதுகாப்பு குறித்து சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த கோரினர். ஜொஹர் முவார் சிகாமட் சாலையில் 33.5வது கிலோமீட்டரில் அதிகாலை 2:20 மணியளவில் நிகழ்ந்த பயங்கர விபத்தில் 5 வாகனங்கள் சின்னா பின்னமானதில் 56 வயதுடைய மைவி காரின் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். இந்த கோர சம்பவத்திற்கு காரணம் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வேன் சாலையின் எதிர் திசையில் திடீரென புகுந்து உயிர் இழந்த பெண் உட்பட 3 வாகனங்கள் மீது மோதியதே ஆகும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தங்கா மாவட்ட காவற்படையின் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்லான் முகமது தலேப். உயிர் இழந்த பெண்ணுடன் 14 வயது சிறுவன் உட்பட 5 பேர் பலத்த காயங்களுடன் தங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3 வாகனங்களின் ஓட்டுநர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த துயர சம்பவம் குறித்து தற்போது தங்கா மாவட்ட காவற்படையினர் 1987 சாலை போக்குவரத்து சட்டம் 41(1) கீழ் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மலேசியாவின் பூப்பந்து விளையாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களான பலிதான் தீனா இணையினர் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் இறுதிப் போட்டியில் உபசரணை நாட்டின் நட்சத்திரங்களான ஜப்பானின் ரின் இவனகா கியே நகனிஷி இரட்டையரை வெறும் 54 நிமிடங்களில் 22-20, 21-19 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர். முதல் செட்டில் 17-20 என்ற பின்தங்கிய ஆபத்தான நிலையிலும் அசாத்தியமான மன உறுதியாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாலும் இந்த அதிரடியான மீள் எழுச்சியை நிகழ்த்தி காட்டியதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தினர். இந்த அபார வெற்றியின் மூலம் தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டி, ஆர்டிக் பொது பூப்பந்து போட்டி ஆகியவற்றை தொடர்ந்து இந்த ஆண்டில் தங்கள் 3வது அனைத்துலக பட்டத்தை வெற்றி கொண்டு இந்த மகளிர் இரட்டையர் அணி உலக அரங்கில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.